ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்வீட் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். இனிப்பு குழி பணியாரம் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவை பயன்படுத்தி செஞ்சு காமிக்க போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக வர வியூவர்ஸ் தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள்: மாவு, இட்லி மாவு, தேங்காய், வெல்லம். 2 குழிக்கரண்டி அளவுக்கு இட்லி மாவு எடுத்திங்கன்னா 1 குழிக்கரண்டி அளவுக்கு வெல்லம் எடுத்துக்குங்க. இப்போ நான் வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த வெல்லம் எல்லாம் உருகிடுங்க. ஒரு 3-4 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா நுரைச்சி பொங்க ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கரைஞ்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கீழே இறக்கி வச்சுட்டேன். இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம், ஏன்னா இதில் தூசுலாம் இருக்கும். இப்போ இட்லி மாவு எடுத்துக்கலாம். இந்த இட்லி மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கரைக்காத இட்லி மாவாக இருக்கணும், கட்டியானதாக இருக்கணும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். தேங்காய் ஒரு 2-3 சில்லு தேங்காவை நல்லா இந்த மாதிரி பல்லாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் பார்த்திங்கன்னா திக்காக இருக்கணும். தண்ணி ஆகிடுச்சுன்னா மாவு தண்ணி ஆகிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஒன்றே கவனத்தில் வச்சுக்கோங்க, மாவு ரொம்ப புளிச்ச மாவாக இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷான மாவாக இருக்கணும். ஃப்ரெஷ்ஷான மாவுனா ஒரு அரைச்சி ஒரு 8 மணி நேரம் ஆன மாவாக இருக்கணும். ரொம்ப புளிச்சு போய் இருந்ததுன்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா புளிப்பு சுவை அதிகமாகிடும். இனிப்பு சுவை நம்ம எவ்வளோ போட்டாலும் எடுத்து கொடுக்காது. மாவு மட்டும் புளிக்காத மாவாக எடுத்து வச்சுக்கிங்க. அதுக்காக ரொம்ப பார்த்திங்கன்னா மண் மாதிரியும் இருக்கக்கூடாது, மாவு ரொம்ப புளிச்சு போயும் இருக்கக்கூடாது. நம்ம நைட்டு அரைச்சி வச்சுட்டு காலையில் இட்லி ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாவை எடுத்து வச்சுக்கிங்க. கரைக்காத மாவாக இருக்கணும், ஏன்னா நம்ம வெள்ளைப்பாகு விட்டு கரைச்சிப்போம். இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த குழிப்பணியார கல் வச்சுக்கிங்க. கல் காஞ்ச பிறகு எண்ணெய் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிக்கிங்க. நீங்கள் நெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு பாருங்கள், அந்த மாவை எடுத்து ஊற்றிக்கிங்க. அந்த ஒரு குழியிலையும் ரொம்ப மூழ்கிற அளவுக்கு மாவு ஊற்றிடாதீங்க. ஒரு 3/4 பங்குக்கு ஊற்றிக்கிங்க, ஏன்னா வெந்த பிறகு நல்லா உப்பி வரும். பாருங்கள், இப்படி எல்லாத்துலேயும் மாவு ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மிலே விட்டுடுங்க. விட்டுட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அந்த ஒரு குழியிலையும் அந்த ரவுண்டாக இருக்குது பாருங்கள், அதில் எல்லாத்துலேயுமே முருகலாக வெந்து வந்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் திருப்புறதுக்கு அழகாக வரும். மாவு வேகாமல் இருந்ததுன்னா நம்ம திருப்புறதுக்கு மாவு அப்படியே ஊற்றி வரும். அதனால் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. இப்போ எனக்கு நல்லா வெந்துருச்சு, நான் திருப்பி விடுறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. நல்ல முருகலாக வந்திருக்கு பாருங்கள். எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். நீங்கள் ஒரு கத்தி வச்சியோ இல்லைன்னா குழிப்பணியார கம்பி வச்சியோ நீங்கள் திருப்பி விட்டுக்குங்க. அழகாக திருப்ப வரும். இது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கிங்க. மாவு வெந்த பிறகு திருப்புங்க. நீங்கள் மாவு வேகிறதுக்கு முன்னாடி திருப்புனீங்கன்னா மாவு பார்த்திங்கன்னா அப்படியே ஊற்றிக்கும். அதனால் பார்த்துட்டு நீங்கள் திருப்பிக்கிங்க. இப்போ நல்லா திருப்ப வருது. நான் எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கிறேன். திருப்பினதுக்கு அப்புறமேட்டும் ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டோன்னா நல்லா அழகாக வெந்துடும். இப்போ பாருங்கள், நான் கடைசியாக இருக்கிறதையும் திருப்பி போட்டுட்டேன். எல்லாமே திருப்பியாச்சுங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு 2வது புறம் வேகிற அளவுக்கு நம்ம டைம் கொடுத்துட்டா அவ்வளோதான், முடிஞ்சுது. பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. பின்னாடி பக்கமும் இதே மாதிரி செவந்து வரணும். இப்போ எல்லாமே வெந்துருச்சு. நான் எல்லாத்தையும் எடுத்துடுறேன். சூப்பரான இனிப்பு குழிப்பணியாரம் ரெடி. ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை. மாவில் தனியாக அரைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் எப்பெல்லாம் இட்லி மாவு அரைக்கிறீங்களோ அப்போல்லாம் கொஞ்சமாக இந்த மாவை எடுத்து வச்சுக்கிங்க. வெல்லத்தை கரைச்சி ஊற்றுங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. ஊற்றி எடுத்திங்கன்னா சூப்பரான இனிப்பு குழிப்பணியாரம் ரெடி. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு டீ கூட இதை வச்சு கொடுத்திங்கன்னா அழகாக சாப்பிட்ருவாங்கங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ நான் எல்லா குழிப்பணியாரத்தையும் எடுத்துகிட்டேன்.
ரெண்டாவது, நீங்கள் 2 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்தீங்கனாலுமே ஒரு 2.5 ஈடு ஊற்றிடலாம். ஒரு 20 குழி பணியாரம் தாராளமாக கிடைக்கும். இனிப்பு குழி பணியாரம் நல்லாயிருக்கும். ஒன்று கவனத்தில் வச்சுக்கிங்க, மாவு புளிக்காமல் இருக்கணும், ரொம்ப புளிச்சிடக்கூடாது. அவ்வளோதாங்க. பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஈடு எடுத்துட்டேன், 2வது ஈடு ஊற்றி வச்சுருக்கிறேன். சூப்பரான குழி பணியாரம் ரெடி.